Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழகம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 134வது பிறந்த தின விழாவை சிறப்போடு கொண்டாடுவதற்காக பாபா சாஹிப் அம்பேத்கருடைய விழாவிற்காக வருகை வந்திருக்கின்றோம். இந்த அம்பேத்கர் சிலையை பொறுத்தமட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டினாலும் கூட இந்த சிலையை பராமரிப்பு ஏன் மாநகராட்சி செய்யவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு உண்டு. இங்கே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் உண்டு. இவ்வளவு செலவழித்து இவ்வளவு பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டினவங்க அதே சிலையை அந்த இடத்துல வைக்கிறது மட்டும் இல்லை, அதை பராமரிக்காமல் சும்மா பெயிண்ட் அடித்து வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதுதான் மாநில அரசுடைய பண்பாடான என்னுடைய கேள்வி. இதை ஏன் மாநகர ஆட்சியுடைய நிர்வாகம் ஏன் இதை சரி செய்யவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. உடனடியாக இந்த கூண்டை அகற்றணும். எல்லா தலைவர்களுக்கும், அம்பேத்கருக்கு மட்டுமல்ல, திருநெல்வேலி அனைத்து மாவட்டத்திலையும் இந்த மாநிலம் முழுவதும் இருக்கின்ற சிலைகளுக்கு அடியிலே ஜெயில் மாதிரி ஒரு கம்பி வேலையை கொடுத்து அந்த ஜெயிலுக்குள்ள ஜெயில் அடைச்ச மாதிரி இருக்குது. இது ஏற்கனவே நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இது தலைவர்களை அவமரியாதை செய்கின்ற எண்ணங்களாக இருக்கிறது. அது உடனடியாக மாநில அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை நீக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வேண்டுகிறேன். இதுபோன்ற நிலைகள், இழிநிலைகள் சிலைகளுக்கு ஏற்படுத்தக்கூடாது. எந்த தலைவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் அண்ணா சிலை கூட அண்ணா சிலையே அந்த நிலைகளை மாற்ற வேண்டும். உடனடியாக மாநில அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கருணை கொண்டு இந்த அம்பேத்கர் சிலை மட்டுமல்ல அனைத்து ஜாதிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இருக்கின்ற கூண்டுகளை அகற்றி சுதந்திரமாக வைக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இங்கே ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது. ஜாதி பிரச்சனை இருப்பதாக கருதிதான் இவர்கள் கூண்டுகளை நியமித்தார்கள். அந்த நிலை நெல்லை மாவட்டத்தில் சுத்தமாகவே கிடையாது. எல்லா ஜாதி சமுதாய மக்களும் இணக்கமாக, ஒற்றுமையாக, அண்ணன் தம்பிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையை மாற்றி மீண்டும் ஒரு மதன நல்லிணக்கத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி மாநில அரசை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் பொன்முடியுடைய பேச்சு, அதாவது பொன்முடி வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. பொன்முடி ஏற்கனவே உங்களுக்கு திமுக காரங்கள ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப வாய் கொழுப்பு, அதில் பொன்முடிக்கு அதிகமாக இருக்குது. இதை அந்த மாநில முதலமைச்சர் தான் அதை சரி பண்ணணும். அவரை துறை பொதுச்செயலாளர் எடுத்துட்டா சரியாயிருமா? அவர் பேசிய கொச்சை வார்த்தைகள், கேவலமான வார்த்தை, கீழ்த்தரமான வார்த்தைகளை எல்லாம் அவர் பப்ளிக்கில் பொது மேடையில் பேசினாலும் எங்களை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இதை உடனடியாக மந்திரி சபையிலிருந்து அவரை நீக்கணும். அதுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வேண்டுகோள். இந்த மாதிரி இழி சொல்லுகின்ற, அதிகமாக அசிங்கமாக பேசுகின்ற, கொச்சை வார்த்தை பேசுகின்றவர்கள் திமுகவுக்கு இப்போ இல்லை, எப்பவுமே உள்ளது. அதை அந்த முதலமைச்சர் தான் அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபியுடைய மாநில தலைவர் என்னுடைய நண்பர் தான். ரொம்ப நண்பர் என்பதை விட என்னுடைய சகோதரன் தான். அதில் தான் மாற்று கருத்தும் இல்லை. இப்போதான் மாநில பொறுப்பை ஏற்றிருக்காரு. சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக செய்வார் நம்புறேன். ஜனநாயக கூட்டணி தான் நாங்கள் இருக்கோம். பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்குது? இப்போ வரைக்கும் நாங்கள் அதில் தான் இருக்கோம். தேர்தல் காலகட்டத்தில் தான் நம்ம முடிவெடுக்க போகிறோம். அந்த நேரம் தான் சொல்ல முடியும். அது செயற்குழு, பொதுக்குழு, உயர்மட்ட குழு இதெல்லாம் நியமனம் செய்து அதுக்கப்புறம் தான் அது முடியும். தமிழக சட்டசபையில் கட்சத்தீவு அது கட்சத்தீவு மீட்டுன்னு சொல்லி வெக்கமாக இருக்கு எனக்கு. ஏமாற்று வேலை கொடுத்தது அவங்க அப்பா, காங்கிரஸ் ஆட்சி, அப்போ இந்திரா காந்தி ஆட்சியிலே கொடுத்தது. இப்போ போய் கட்சத்தீவு தீர்மானம் போட்டால் உடனே கொடுத்துருவாங்களாமா? நீங்களே கொடுப்பீங்க, நீங்களே எடுக்கணும்னு நினைச்சா அது என்ன? இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு வழி. இதை சொன்னா அடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? நீட்டும் பொய்த்து போனதுன்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும். உடனே இப்போ தேர்தல் வந்தால் நீட்டு நாங்கள் மீண்டும் எடுப்போம். இந்த மக்கள், பாமர மக்கள் ஏமாளி மக்களாக இருக்கக்கூடாது, படித்தவர்கள் ஏமாறக்கூடாது என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்றோம். நீட்டை விலக்கை எடுக்க முடியாது என்பதுதான். தமிழகத்தில் தொடர்ந்து மாணவர்கள் தற்படியான நான் ஏற்கனவே பல மேடையில் சொல்லிட்டேன். தன்னால சாவனுக்கு போய் அங்கே நீங்கள் பரிந்துரை பண்ணுறீங்க. தற்கொலை இப்போ தாய் தப்ப வளர்த்து ஆளாக்கி உங்களை சாவதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஒருடைய பயிற்சியில் வர முடியலன்னு சொன்னால், மெடிக்கலில் வர முடியும்னு சொன்னால் இன்ஜினியர் போகலாம், அக்ரிகல் போகலாம், எவ்வளவோ படிப்புகள் இருக்கு. அதில் முன்னேறி போகணுமே தவிர நான் தற்கொலை பண்ணிட்டாங்க, நீட்னால தற்கொலை. இதெல்லாம் அரசியல் பாலிடிக்ஸ். செத்தவனை பற்றி நீங்கள் வருத்தப்படாங்க. செத்தவன் சாவட்டும். படிப்பை படிக்க முடியாத ஏழாமையிலான சாவரான தவிர நீட்னால செத்தான்னு சொல்லி பொய் பிரச்சாரத்தை பண்ணுறீங்க. தவறு.
தொடர்ந்து தமிழக இப்போ அமைப்பது நல்லது தானேங்க, சிறந்தது தானே. இப்போ எல்லாருமே தமிழகத்துக்கான எந்த சுதந்திரம் எந்த இல்ல, அவர்களுடைய குற்றச்சாட்டு கொடுத்ததுக்கு பணம் கேட்க, அவங்க கொடுத்த காசுக்கு அவங்க கேட்குறாங்க, விடயம் கேட்குறாங்க. நாங்கள் பணம் கொடுத்தோம், அதுக்கு என்ன பதில்னு கேட்குறாங்க. அதுக்கு யாரும் சொல்றது இல்லை. நிர்மலா சீதாராமன் நிதி வரல, இப்போ நிதி இல்லாமல் ஆட்சி ஆண்டிட்டு இருக்கீங்க. 9 லட்சம் கோடி கடன் வாங்கினா அந்த பணம் என்னாச்சு? 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த பணம் என்ன மக்களுக்கெல்லாம் செய்யலையா? அப்போ இன்னும் பணம் வேணும், பணத்தை மட்டும் தானே பேசுறீங்க. மக்களுக்கு என்ன இந்த பராமரிக்கவே இல்லையா? அம்பேத்கர் சிலையே உங்களால் சராய பராமரிக்க முடியல. கேட்டால் நாங்கள் அம்பேத்கர் வாரிசுங்கிற மாதிரி பேசுறீங்க. சின்ன விஷயத்தையே உங்களால் ஃபண்டமெண்டலே செய்ய முடியல. நிதியை வாங்கி என்ன பண்ண போறீங்க? நிதி வாங்கின படத்துக்கு கணக்கு சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். குறிப்பாக ஜான் பண்ணாலே அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும், பத்திரிகை செய்திக்கு தெரியும், போலீஸ் காவல்துறைக்கு தெரியும். இந்த கஞ்சா அதிகமாக புழக்கத்துக்கு காரணமே ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் என்பது குற்றச்சாட்டு நான் பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கண்காணிக்க வேண்டியது எங்க வேறு ஆணி வேறு இருக்க பிடிக்காம வித்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு நான் கஞ்சா பிடிச்சேன் உண்மையில எங்க இருந்து வருது அதை கண்டுபிடிச்சு அதை நீக்கணுமா வேண்டாமா? வெளிமாநிலத்திலிருந்து வருதா சொன்னாங்க. ஆமா, அதை கண்டுபிடிக்கிறது யாரு? காவல்துறை தானே. அரசாணை கண்டுபிடிக்கணும். காவல்துறை கண்டுபிடிக்காத வரை இந்த நிலை ஏற்படும். இப்போ சமீபத்தில் வெள்ளம் வந்து 2023 முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் அறிவிச்சிருக்காரு, அவர் தான் பார்க்கணும். மெக்கானிக்கலா உங்களுக்கு ஆணை 4 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆணை அது அரசு ஆணையத்தின் மூலமாக பணம் கொடுப்பதை வலியுறுத்துகிறது. எந்த மாற்று கருத்து வலியுறுத்துறோம், எல்லாருமே வலியுறுத்துறாங்க. அதை நடைமுறைப்படுத்துவது அரசுடைய வேலை. அரசு தான் இதை கண்காணிக்கும். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த உடனேயே திமுக தரப்பிலிருந்து எல்லாருமே ஜெயிக்கணும் தானே சொல்லுவோம். யாராவது நான் தோன்றுன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் அரசியல் எந்த அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது தேர்தல் காலகட்டத்தில் இன்னைக்கு சொல்லவே முடியாது. காலகட்டத்தில் கூட்டணி தர்மத்தை பொறுத்து, கூட்டணியை பொறுத்துதான் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ண முடியும். இந்த கூட்டணி உறுதிப்படுத்தலை நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க? கூட்டணிகள் வரும், சேரும் போது கடைசியில் சொல்லுவாங்க. இந்த சட்டத்தால இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பாதிப்பு. விஜய் கூட நேரடியாக நான் என்ன சொல்றேன், வக்ஃபு நல்ல திட்டம். நிறைய அந்த வக்ஃபு போட வச்சு நிறைய பேர் சீட்டிங் பண்ணி தலைதானோ. இதெல்லாம் நிறுத்ததுக்காக வேண்டி பாரத பிரதமர்கள் நல்ல திட்டத்தை இஸ்லாம் சகோதரர்களுக்கே செஞ்சிருக்கிறாரு. நிறைய பேர் ஆக்குபை பண்ணியிருக்கான், நிறைய பேர் எடுத்து வச்சிருக்கான். இதெல்லாம் சரி பண்ணதுக்கு நல்ல திட்டம். இந்த நல்ல திட்டம் எதுக்கலான்னு சொன்னா தவறுன்னு சொல்றேன். மாற்று மதத்தை சேர்ந்தவர் உள்ள வரலான்னு அதில் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவர் கூட உள்ள வந்து பட்டா வரி கொடுத்துருக்கு. இல்ல பட்டா வரி வக்ஃபு இருக்கு, பட்டா அந்த இடம் இருக்கா? மற்ற அவங்களுடைய இடத்துல வக்ஃபோர்டு எடுத்திருக்கு. அதுக்கு ஏன் பத்திரிகை துறை கேட்க மாட்டேங்க, முதலமைச்சர் கேட்க மாட்டேங்காரு? வக்ஃபோர்டு என்ற பேர்ல மற்றவங்களுடைய நிலத்துல அபகரிச்சு வச்சிங்க, நிறைய சொத்துக்களை அபகரிச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும்ல. என் சொத்தை நீங்க எடுத்தா நாங்க எப்படி விட முடியும்? சட்டம் நல்ல சட்டம், திட்டம் நல்ல திட்டம். அதை நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறோம். தேசிய ஜனநாயகம் வந்தா சந்தோஷம், வரலன்னா அது சொல்ல முடியாதுல்ல. வர்றது வராது இப்ப சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன், தேர்தல் காலகட்டத்துக்கு நாள் இருக்கு. இப்பவே நீங்க பத்திரிகை துறை அவசரப்படுறீங்க. வந்தா நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன். வரலன்னா அவருக்கு கெடுதி, அவ்வளவுதான்.